வணக்கங்க. சமீப காலமா நிறைய இன்வெஸ்டர்ஸ் பிளானிங், வெல்த் மேனேஜ்மெண்ட், சர்டிஃபைடு இன்வெஸ்டர்ஸ் அது மாதிரி ஒரு கன்சல்டன்ட் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆனா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி தேக்கு மரத்துக்காகவும், ஈமு கோழிக்காகவும், ஒரு லாங் டர்ம் பிளானுக்காகவும், அது மாதிரி ஒரு 25 வருஷத்துல நீங்க போட்ட பணம் ஒரு 5 மடங்கு ஆகும் அப்படின்ற மாதிரி, இல்ல அந்த ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு அஹ், லாபம் கிடைக்கும்ன்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த 20 வருஷத்தை நம்ம கடந்து வந்து பார்த்தா எல்லாரும் கிடைச்சுதாங்கன்னா யாருக்குமே கிடைக்கலங்க. சோ நீங்க சம்பாதிக்கிற பணத்தை உங்களுடைய ஓன் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல என்னன்னாலும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். அதே நேரத்துல ஒரு இன்சூரன்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் இன்சூரன்ஸ்ல பண்ணுங்க. இப்போ நிறைய ஷேர், நிறைய யூனிட் இது மாதிரி வருது. இதெல்லாம் வந்து சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா நீங்க ஒரு 40 80 வயசை கடந்துட்ட பிறகு நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு அனுபவம் வரும். ஆனா நீங்க போகணும். ஆனா அட்வைசரை கேட்டு 20 25 வயசுல நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ ரொம்ப பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அந்த வயசுல தான் நீங்க இன்சூரன்ஸ்ல போகணும், உங்களுடைய அனுபவத்துல எடுத்துட்டு வரணும். ஒண்ணே ஒண்ணுங்க, கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. இந்த பாலிசி இருந்தாலே போதும். நீங்க ஒரு 45 50 வயசுல பெரிய பணக்காரங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வேண்டிய ப்ராப்பர்ட்டி உங்க கையில இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யாருக்கோ கொடுத்து ஏமாந்த காலம் நிறைய இருக்கும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி கன்சல்டன்ட்லாம் போறப்போ ஒண்ணுக்கு 2 வாட்டி திங்க் பண்ணுங்க. ஒரு கன்சல்டன்டா இருக்கவங்க வந்து 60 வயசு தாண்டி இருந்தவங்க தான் உண்மையான அனுபவம் கிடைக்கும். 35 வயசுலயே 25 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதை பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கே அனுபவம் இருக்காது. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கைட் பண்ணுவாங்க? ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய உழைச்சி பணம், உங்களுடைய தொழிலுக்கு போடுங்க. அதுக்கு முன்னாடி எதுலையாவது போடுறதா இருந்தா மிகைப்படுத்தப்பட்ட பணங்களை போடாதீங்க. அது நடக்கிறது கிடையாது. இதுதான் ஹிஸ்டரி. இது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன். அதான் இப்ப சொன்னேன். ரொம்ப நன்றி.